ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரடியான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். நம்மளோட கார்த்தி வந்து ஆதாரத்தை தேடி அலைஞ்சாரு. ஆனால் கண்டிப்பாக கார்த்தியால் ஆதாரத்தை வந்து சேகரிக்கவே முடியல. ஏன்னா வந்து ஆதாரம் இருக்கிற மாதிரி எந்த விஷயமே வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம அம்மன் மேலே பாரத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாருனா கலசத்தை எடுத்து பஞ்சாயத்துக்கு வந்து வராரு. இப்போ வந்து பஞ்சாயத்தில் வந்து எல்லாரும் வந்து கூடியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து முன்னால் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அந்த கோயிலில் வந்து கோயிலுக்கு வந்து தனியாக சாமுண்டீஸ்வரி கார்லேருந்து இறங்கி உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டியும் முத்து அவங்க சித்தப்பா வந்து இருக்கிறாங்க. அப்போ பார்த்தியா சாமுண்டீஸ்வரி தனியாக வரா, இவளை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு கோயிலில் வந்து ரொம்பவே வந்து தன்னோட புருஷனை பற்றி வந்து கேவலமாக வந்து பேசுகிறாங்க. அதாச்சு இவ தான் வந்து அந்த ராஜராஜனோட சாமுண்டீஸ்வரி, இவெல்லாம் வந்து ஊர் தலைவரா, அவங்க புருஷன் பாரு எவ்வளோ ஒழுக்கம் கெட்டவனா வந்து இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் வந்து முத்துவேல் என்ன பண்ணுறாரு, ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி சாமுண்டீஸ்வரி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ராஜராஜனை நடந்த விஷயத்தை பற்றி பேச வைக்கிறாரு. சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவப்பட்டு கோயிலில் வந்து சாமி கும்பிடாவே திருப்பி வந்து எல்லாத்தையும் வீட்டில் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி ரோகிணி இவங்களாம் வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, ஏமா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என் மானமே போச்சு, என்னால் வெளியே தலை காட்டவே முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி என்னம்மா இப்போ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்ன நடந்து போச்சா, கோயிலில் போனதும் என்னால் சாமி கூட கும்பிட முடியல, உங்கள் அப்பா பண்ண காரியத்தையால் எல்லாரும் வந்து என்ன கேவலமாக வந்து பேசுகிறாங்க, நான் வந்து என்னோட மான மரியாதைலாம் சம்பாரிச்சு வச்சது எல்லாமே வந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் வந்து இந்த மாதிரி நடந்துக்காத சாமுண்டீஸ்வரி, எனக்கு நான் நம்ப என்னால் வந்து அந்த தப்பெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, தயவுசெய்து நீங்கள் என் மூஞ்சில் முழிக்காதீங்க, உங்களால் எவ்வளோ அவமானம் பாருங்கள், இத்தனை நாளாக நான் சம்பாரிச்சு வச்ச மான மரியாதை எல்லாமே வந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ராஜராஜன் மனசு உடைஞ்சு போய் என்ன பண்றாரு, ரூம்ல போய் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ 3 பொண்ணுங்களும் வந்து ராஜராஜன் கிட்ட வந்து பேசுறாங்க. அப்போ வந்து ரோகிணி சொல்றாங்க, அப்பா அம்மா சொல்றதெல்லாம் வச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா, அம்மா ஏதோ தெரியாம வந்து பேசுறாங்க, கண்டிப்பா நீங்க அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, எனக்கு வந்து இந்த ஊர் சொல்றதை விட உங்க அம்மா நம்பாத போனதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. இத்தனை வருஷமா சாமுண்டீஸ்வரி தான் வீட்டில் வந்து எல்லாமே, சாமுண்டீஸ்வரி தான் வந்து முன்னாலாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வீட்டில் நான் ஒரு ஆம்பளையா இருக்கேன், ஆனால் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா தான் வந்து பெரிய ஒரு வீட்டுக்கு வந்து தலைவின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. அப்போ கூட நான் கடுகு அளவு கூட அவன் மேலே நான் பொறாமப்பட்டதே கிடையாது. ஆனால் இந்த இத்தனை வருஷம் வாழ்க்கையில் என்னை பற்றி தெரிஞ்சு கூட அவள் சந்தேகப்பட்டுட்டான்னு சொல்லும் போது தான் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன். அதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடுச்சு இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, மாமா கண்டிப்பாக வந்து இந்த தப்பு நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லும் போது, மாப்பிள்ளை நிரூபிப்பார்மா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் வந்து உங்கள் அம்மா பேசுகிறது தான் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இத்தனை பேர் வந்து நீங்கள் எங்கள் பொண்ணாக இருந்து வந்து இத்தனை பேர் எனக்கு ஆறுதல் சொல்லி நீங்களே நம்பலை, ஆனால் வந்து உங்கள் அம்மா இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்து அவள் இந்த சின்ன விஷயத்தை போய் நம்பியிருக்காளே அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ராஜராஜன் வந்து ரொம்ப ஃபீல். அப்போ வந்து சுவாதிக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. அப்பா வந்து ஏதோ கஷ்டப்படுறாரு மட்டும் புரியுது, அப்பா நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு புரியல, ஆனால் என்னோட வயசுக்கு நான் சொல்கிறேன், ஆனால் ஃபீல் பண்ணுறீங்கன்னு மட்டும் புரியுது, தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்கப்பா, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மாமா வந்து நிரூபிக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அங்கே இங்கே சுற்றி புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை சேகரிக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ ரேவதி வந்து நம்மளோட சந்திரகலா வந்து பேசுகிறத வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ரேவதி வந்து உடனே கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி, மாமா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து சந்திரகலா வந்து கண்காணித்தேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு இருந்தாங்க, லேடி கிட்ட தான், அவங்க ஏதோ வந்து ஈவினிங் 5 மணிக்கு துபாய் போகிறதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க மாமா, ஒளிஞ்சு பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு என்னவோ அந்த லேடி கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி வந்து சரி ஓகே ரேவதி, நான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உனக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே திருப்பி எதனா ஃபோன் வந்து எதனா வந்து பேசினா கண்டிப்பாக வந்து நீ எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, சுற்றி புத்தி அவங்க சொன்ன ஊரில் வந்து விசாரிக்கிறாரு. பார்வதியா அப்படின்ற பேரில் யாருமே இல்லையே, நீங்கள் யாரை பற்றி விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ஆதாரத்தை வந்து மயில் வாகனமோ கார்த்தியை வந்து சுற்றி புத்தி தேடி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணை பற்றி வந்து ஆதாரமே வந்து கிடைக்கலையே, இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது கார்த்திக் வர வழி தெரியாமல் இப்போ என்ன பண்ணுறாருன்னா பஞ்சாயத்தில் வந்து அவரோட கலசத்தை வந்து எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பஞ்சாயத்தில் இருக்க தலைவர்கள் வந்து கேட்குறாங்க, என்னப்பா இந்த கலசத்தை எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்போ வந்து
முத்துவேலு சிவனாண்டியும் என்ன மாப்பிள்ளை இது கலசத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது பாவு மாமா அந்த கார்த்தி மாமனை காப்பாற்றுறதுக்கோசம் வேற வழி தெரியல போல, எப்படியோ அந்தர்பெல்ட்டை அழிச்சு நிரூபிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஊர் தலைவர் கேட்குறாங்க, இது எதுக்குப்பா எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை வந்து அவங்க கையில் கொடுங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைனா இந்த கோயிலை வந்து 3 வாட்டி இந்த கலசத்தை வச்சு சுற்றி வர சொல்லுங்கள், அப்படி அவங்க பாதிப்பு இல்லாமல் சுற்றி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்மளோட ஊர் தலைவர் என்ன பண்ணுறாங்க, கலசத்தை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் 3 வாட்டி சுற்றி வர சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே வந்து பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இந்த கலசத்தை வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி ஊற்றி பார்த்துட்டு அந்த சுற்றி வர போகிறாங்க. ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டாங்க. 2வது ரவுண்டு வரும்போது கரெக்டாக வந்து பாம்பு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து குத்திடுது. கிட்ட வரும்போது பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தள்ளி வந்து போகும்போது பாம்பு குத்தி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. அப்போ வந்து உறுதியாயிடுச்சு, இப்போது இவ சொல்கிறது வந்து போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து காப்பாற்றுறாங்க. நம்மளோட பார்வதியை வந்து அங்கே இருக்கிற வந்து வைத்தியர் வந்து காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி வந்து என்னம்மா நீ ஏதோ உண்மைன்னு சொல்லிட்டு சொன்ன, இப்போ சொல்லுமா நீ சொல்கிறது உண்மையா பொய்யா, அந்த அம்மனே வந்து இப்போ வந்து காமிச்சு கொடுத்துட்டா நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன இதுக்கு சொல்ல போகிற சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சிவனாண்டியும் நம்மளோட முத்துவேலும் ஷாக் ஆகி வந்து நிற்கிறாங்க. என்னப்பா நீங்கள் பாம்பு குத்துனதுக்கு போயிட்டு அது ஏதோ எதர்ச்சியாக கூட குத்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சிவனாண்டியும் முத்துவும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொய் சொல்கிறவங்க யாரும் வந்து இதுலேருந்து தப்ப முடியாதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களே வந்து ஒத்துக்குனாங்க. சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் போய் தான் சார் சொன்னேன், இந்த மாதிரி வந்து இவங்களோட இவங்க புருஷன் நிற்கிறாங்க, பொண்டாட்டி அவங்க சந்திரகலா தான் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து சொல்ல சொன்னாங்க, நான் தெரியாமல் போய் சொல்லிட்டேன் சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து நிரூபிச்சிருக்காரு, இந்த மாதிரி இவர் செஞ்சது எல்லாமே வந்து இவங்க பண்ணது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு. அந்த லேடி வந்து காசு கொடுத்து தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லாருமே வந்து திட்டுறாங்க. இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தில் இருந்த மனுஷனை வந்து இப்படி வந்து தப்பாக பேசிட்டியம்மா, காசுக்காக என்ன வேணால் நீ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஐயா நான் வந்து ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியும் எங்கள் மாமாவை பற்றி, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை வந்து சொல்லி பண்ண யார் வந்து பண்ண சொன்னாங்களோ அவங்கள நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து இதோடு முடிச்சிருங்க, எங்களோட மாமா வந்து தப்பில்லாதவர் நல்லவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை தூரம் வந்து வந்தேன், வேறு எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை, இப்போதைக்கு எனக்கு அந்த கலச பூஜையை மட்டும் எங்கள் மாமாவை வச்சு நடத்த வைங்கன்னு சொல்லிட்டு. ஆமாப்பா நாங்கள் ஏன் இனிமேல் வந்து தடை பண்ண போகிறோம், எனக்கு தெரியும்ப்பா அப்போவே இவரை பற்றி ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததோடு தான் நாங்கள் யோசித்தோம், அது மட்டும் இல்லை ஆதாரம்னு சொல்லிட்டு 1 2 காமிச்சதோடு தான் நாங்களே வந்து வேற பக்கம் வந்து திரும்பிட்டோம், எங்களை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஊர் தலைவர்கள் எல்லாருமே. அப்போது ராஜராஜன் வந்து இப்போதைக்கு வந்து நிரூபணமாயிருக்கு, இந்த மாதிரி வந்து ராஜராஜன் எந்த தப்பும் பண்ணாதவர், இந்த லேடி தான் வந்து ஆசைப்பட்டு வந்து போய் சொல்லியிருக்கா காசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வழக்கம் போல் நம்மளோட ராஜராஜன் என்ன பண்ணுறாருன்னா பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட கார்த்தி வந்து ரேவதி கிட்ட ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த லேடி சொன்னது போய் உன்னோட சித்தி பண்ண வேலையால் தான் வந்து உங்கள் அப்பாவுக்கு இந்த கெட்ட பேர், உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இதை புரியவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. அப்போ சந்திரகலாவுக்கு இப்போ ஆப்பு வந்து வரப்போகுது, அதுக்கான அப்டேட் இன்னும் வந்து வெளியே வரல. ஸோ இதோட வந்து அப்டேட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.